உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக பிள்ளையான் கொடுத்த வாக்குமூலம், சுரேசாலை கொடுத்த வாக்குமூலங்கள் எல்லாம் இப்போது நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் நீதிமன்றத்திலே மிக பெரும் அதிர்ச்சி ஒன்று வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு இதனை சமர்ப்பித்திருக்கின்றார்கள். இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான வாக்குமூலம் வழங்கியவர்களை கொலை செய்வதற்கு ஒரு குழு இப்போது களமிறங்கி இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. மேலும் ரணில் விக்ரமசிங்கனுடைய வீட்டை சுற்று போட்டு வீட்டிற்குள்ளே நுழைந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் ரணிலின் மனைவியிடம் வாக்குமூலம் பெற்ற விடயமானது இப்போது பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது ஐக்கிய தேசிய கட்சி மட்டிலே. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். இப்போது இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பான விசாரணையானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பான விசாரணை தீவிரம் பெறுகின்ற நிலையிலேதான் இன்னும் ஒரு பக்கம் மஹிந்த ராஜபக்சவுடைய மனைவி சிரந்தி ராஜபக்ச இந்த வாரத்திற்குள்ளே அல்லது மிக அண்மைத்த காலப்பகுதிகளிலே கைது செய்யப்படலாம் என்ற அடிப்படையிலான தகவலும் தீவிரமாக பரவ ஆரம்பித்திருக்கின்றது. அதிகமாக தென்னிலங்கை இணையவழி ஊடகங்களிலே இந்த செய்தி தீவிரம் பெற்றிருக்கின்றது. குறிப்பாக சிரந்தி ராஜபக்ச, மஹிந்தவின் மனைவி சிரந்தி ராஜபக்ச கைது செய்யப்படலாம் என்று. ஆனால் உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியா என்றால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இருந்தாலும் மஹிந்த ராஜபக்சவுடைய மனைவி இதற்கு முன்னரும் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினராலும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினராலும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு அவர் தவணை கொடுத்து பின்னர் விசாரணைக்கு வந்திருந்தார். அது தொடர்பாக முதல்கட்ட விசாரணை நிறைவடைந்து விட்டது. இன்னும் ஒரு விசாரணை இருக்கின்றது என்று சொல்லப்பட்டிருந்தது. எனவே ஒருவேளை அதற்காக அவர் வரவழைக்கப்பட்டு கைது செய்யப்படலாமோ என்ற செய்திகளும் தீவிரம் பெற ஆரம்பித்திருக்கின்றது. நாங்கள் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விசாரணைகளை பற்றி பேசலாம். குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விசாரணைகள் தீவிரமடைந்து விட்டது. இந்த அரசாங்கம் மிக மிக தீவிரம் காட்ட ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக இந்த வருடத்திற்குள்ளே இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடைய விசாரணைகளை முடித்து எதிர்வருகின்ற ஏப்ரல் 21 முன்னர் அந்த குற்றவாளிகளுக்கான தண்டனைகளை வழங்கிவிட வேண்டும் என்ற அடிப்படையிலே தீவிரம் காட்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள். இதிலே திலீபா பீரிஸ், அதாவது சட்டமாதிபர் திணைக்களத்தினுடைய மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல், அதாவது மேலதிக மன்றாடியார் நாயகமாக இருக்கின்ற இந்த திலீபா பீரிஸும் குறிப்பிட்டு விட்டார், மிக விரைவிலே உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் அதன் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டு விட்டது என்றும் சொல்லிவிட்டார். அத்தோடு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் சொல்லிவிட்டார், மிக விரைவிலே அதனுடைய வழக்கு விசாரணைகள் முடிவுக்கு வரப்போகின்றது என்ற அடிப்படையிலான தகவல்களை தெரிவித்த போதுதான் இப்போது இன்னும் ஒரு விடயம் வெளிவந்திருக்கிறது. குறிப்பாக இந்த பிள்ளையான் சிறையிலே இருக்கின்ற போது பிள்ளையானை ரொஹான் என்று சொல்லப்படுகின்ற பேராசிரியர் ஒருவர் சென்று சந்தித்ததாகவும் அவரோடு 2 பெண்கள் சென்று சந்தித்ததாகவும் செய்திகள் வெளியாகி அது தொடர்பாகவும் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த ரொஹான் குணரத்னவிடம் விசாரணைகளை அல்லது குணரத்னவிடம் இருந்து வாக்குமூலங்களை பெறுவதற்கான தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்ற போதுதான் இன்னும் ஒரு விடயத்தை குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு நீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கின்றார்கள். அதுதான் மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. அந்த விடயம்தான் ஏன் ராஜபக்சக்கள் தரப்பு இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக கொந்தளிக்கின்றார்கள், உதயகம்மன் விலையன் கொந்தளிக்கின்றார், ஏன் இந்த சரத் வீரசேகர கொந்தளிக்கின்றார், விமல் வீரவம்ச கொந்தளிக்கின்றார், இந்த ஞானசார தேரரின் கொந்தளிக்கின்றார் என்பதற்கு காரணம் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு நீதிமன்றத்திலே சமர்ப்பித்த அந்த அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது, அல்லது அந்த அறிக்கை தெளிவுபடுத்துகின்றது என்பதுதான் மிக முக்கியமான விடயம். அந்த அறிக்கையிலே சொல்லப்பட்ட விடயமானது இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணை தொடர்பான வாக்குமூலம் வழங்கிய சாட்சியங்களாக இருந்த சாட்சியம் வழங்கிய பலரை இப்போது அச்சுறுத்துகின்ற வேலைகளை ஒரு தரப்பு செய்ய ஆரம்பித்திருக்கின்றதாம். அந்த தரப்பு வேறு யாருமல்ல, போலீஸ் அதிகாரிகளும் இராணுவ அதிகாரிகளும் இராணுவ புலனாய்வாளர்களும் தான் அந்த தரப்பு என்ற செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. அதாவது தங்களுடைய உண்மைகள் வெளிவந்து விடக்கூடாது என்பதற்காக இராணுவ புலனாய்வு அதிகாரிகளும் இராணுவத்தைச் சேர்ந்தவர்களும் போலீஸின் மிக முக்கியமான பதவிகளில் இருந்தவர்களும் தான் இப்போது இந்த அச்சுறுத்தல்களை விடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்களாம். பல உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடைய சாட்சியங்களை கொலை செய்கின்ற அளவுக்கு மிரட்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள். பலரை கூப்பிட்டு கடுமையாக தாக்கி இருக்கின்றார்கள். பலரை வீடு தேடி சென்றவர்களை எச்சரித்து உடனடியாக வெளிநாடு செல்லும்படி அவர்களை அச்சுறுத்துகின்ற வேலைகளை எல்லாம் செய்து வருகின்றார்களாம். இவை அத்தனையும் தரவுகளாக, இவை அத்தனையும் ஆதாரத்தோடு இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு நீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கின்றது. நீதிமன்றம் சொல்லி இருக்கின்றது, இதற்கு நீதிமன்றத்தினுடைய உத்தரவுதான் தேவை என்று பார்த்து கொண்டிருக்க தேவையில்லை, உடனடியாக சட்டமாதிபர் திணைக்களத்தினூடாகவே அந்த சாட்சியங்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கான வேலையை செய்யுங்கள் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றதாம்.
இதிலே மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது மட்டக்களப்பை சேர்ந்த ஒரு சாட்சியத்தை அது மட்டக்களப்பினுடைய சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரினுடைய அலுவலகத்திலிருந்து சென்ற அழைப்பிலே அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறதாம். குறிப்பாக தேசிய தௌஹீத் ஜமாத் இந்த சஹ்ரானுடைய அமைப்பிற்கு இராணுவ புலனாய்வாளர்கள் ஆயுதங்களை கொடுத்தார்கள் என்பதை அவர் சாட்சியமாக வழங்கி இருக்கின்றாராம். அந்த மட்டக்களப்பை சேர்ந்த அந்த நபருக்கு கடுமையான அச்சுறுத்தலை கொலை மிரட்டல்களை கொடுத்திருக்கின்றார்களாம் இந்த சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர். அந்த நபரும் அந்த சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் திணைக்களத்திலிருந்து சென்ற தொலைபேசி அழைப்புகளும் அவருக்கு கடுமையான கொலை எச்சரிக்கையை கொடுத்திருக்கின்றார்கள். மேலும் முன்னாள் இராணுவ அதிகாரி ஒருவருக்கு அந்த காலகட்டங்களில் இராணுவ அதிகாரியாக இருந்த ஒருவருக்கு உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் பற்றி முன்னரே தெரியும் என்ற அடிப்படையிலே அதையும் ஒரு இராணுவ வீரர் தான் சாட்சியம் கொடுத்திருக்கின்றாராம். அந்த இராணுவ வீரருடைய வீடு தேடி சென்று கடுமையாக அவரை எச்சரித்து அவருக்கான கொலை மிரட்டலை விடுத்திருக்கின்றார்கள். மேலும் அப்படி அவர்களை வீடு தேடி சென்று அவர்களுக்கு வெளிநாட்டு ஆசை காட்டுகின்றார்களாம், வெளிநாடு போக சொல்கின்றாராம். போகாவிட்டால் அவர்களை பின்தொடர்தல், அவர்கள் செல்கின்ற இடமெல்லாம் தேடி செல்தல், அவர்களை அச்சுறுத்துகின்ற வகையிலே நடந்து கொள்ளுதல், கொலை மிரட்டல்கள் என்று பல வேலைகளை செய்வது மாத்திரமல்லாமல் போதைப் பொருள் வழக்கிலே உன்னை சிக்க வைத்து விடுவோம் என்ற எச்சரிக்கையும் கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்களாம். இந்த இராணுவ புலனாய்வு தரப்பைச் சேர்ந்த ஒரு சிலர் என்ற செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. யார் என்றால் இந்த இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்ற சுரேஷ் சாலை தரப்பை சார்ந்தவர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது. காரணம், அவரும் இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளராக இருந்தவர். எனவே அவருடைய நம்பிக்கை, அவருடைய மிக நெருங்கிய வட்டாரங்கள் தான் இந்த அச்சுறுத்தலை கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். அப்படி செல்லாதவர்களுக்கு கொலை அச்சுறுத்தல்களும் கொடுக்கப்பட்டு வருவதாக மரண அச்சுறுத்தல்களும் கொடுக்கப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இப்போது அந்த சாட்சியங்களுக்கு பாதுகாப்புகளை வழங்குவதற்காகத்தான் ஒரு அறிக்கை ஒன்றை நீதிமன்றத்திலே குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு சமர்ப்பித்திருக்கின்றது. அதற்கு நீதவான் குறிப்பிட்டிருக்கின்றார், நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு இதற்காக பார்த்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை, மாறாக இந்த சட்டமாதிபர் திணைக்களத்தினூடாகவே அவர்களுக்கு பாதுகாப்பை வழங்குவதற்கான அனுமதி இருக்கின்றது என்று சொல்லப்பட்டிருக்கின்றதாம். எனவே அவர்களுக்கான பாதுகாப்பை துரிதப்படுத்துவதற்கான வேலைகளும் இடம்பெற்று வருகின்றது. அடுத்ததாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பான பல உண்மைகளை சேனல் 4 தொலைக்காட்சியிலே சொல்லியிருந்த அசாத் மௌலானாவை விசாரிப்பதற்கு அல்லது அவருடைய வாக்குமூலங்களை பெறுவதற்கு இப்போது தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக பிள்ளையான் சுரேஷ் சாலே தொடர்பாக அடுத்தடுத்த நபர்களும் கைது செய்யப்பட ஆரம்பித்திருக்கின்றார்களாம். குறிப்பாக சுரேஷ் சாலே சம்பந்தப்பட்டு கிரிந்தலை இராணுவ முகாமைச் சேர்ந்த புலனாய்வு அதிகாரிகள் பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்களாம். அதே போன்று பிள்ளையானை சந்தித்ததாக சொல்லப்பட்ட 2 பெண்கள், அதிலே ஒரு பெண் பிற்பட்ட காலங்களிலே இராணுவத்திலே மேஜர் நிலைக்கு உயர்த்தப்பட்டாராம் என்னும் சொல்லப்படுகின்றது. அதன் அடிப்படையிலே இப்போது விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பாக. இப்போது அரசாங்கமும் கடும் தீவிர நடவடிக்கைகளை, அதாவது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவும் தீவிர நடவடிக்கைகளை முனைப்பாக ஆரம்பித்திருக்கின்ற போதுதான் அவற்றை மூடி மறைக்கின்ற வகையிலே புத்தகங்களை வெளியிட்டிருந்தார் உதயகம்மன்வல. அந்த புத்தகங்களை இப்போது அஸ்கிரிய மல்பத்து தேரர்களிடம் கொடுத்து இதுதான் உண்மை சம்பவம் என்று சொல்ல ஆரம்பித்திருக்கின்றார். அதோடு ராஜபக்சக்கள் தரப்பைச் சேர்ந்த பலர் இப்போது இதற்கு எதிராக இந்த விசாரணைகளுக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஏதோ ஒரு உண்மை வெளிவந்துவிடக் கூடாது என்பதை மறைப்பதற்காகத்தான் என்பது அப்பட்டமாக தெரிகின்ற ஒரு உண்மை. மேலும் ரணில் விக்ரமசிங்கே தொடர்பாகவும் இப்போது தீவிரம் காட்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள். ரணில் விக்ரமசிங்கே சொற்ப நாட்களுக்கு முன்னர் தான் சிங்கப்பூரிலே மருத்துவ சிகிச்சைகளை முடித்துவிட்டு இலங்கைக்கு வந்தாராம். அப்படி ரணில் விக்ரமசிங்கவை சென்று விசாரிக்க கூடாது என்பதற்காக அவர்கள் சார்ந்த தரப்பு இந்த வஜிர அபயவர்தன போன்றவர்கள் சொல்லியிருந்தார்கள், ரணிலை இனி நீங்கள் விசாரிக்க முடியாது. காரணம், மருத்துவர் சொல்லிவிட்டாராம், ரணிலை இனி விசாரித்தாலோ அவரை கைது செய்ய முயற்சித்தாலோ அவர் செத்து விடுவார், உயிருக்கே ஆபத்து இருக்கின்றது, எனவே அவரை விசாரிக்க முடியாது, அவருக்கு அச்சம் கொடுக்கின்ற வகையில் நடந்து கொள்ள முடியாது என்பதை சொல்லிவிட்டார்கள். ஆனாலும் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிதை லஞ்ச ஊழல் நிதி குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிதை கேட்பதாக தெரியவில்லை. ரணில் விக்ரமசிங்கவுடைய வீட்டிற்கே சென்று விட்டார்கள். வீட்டிற்கு சென்று ரணில் விக்ரமசிங்கவுடைய மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவிடம் வாக்குமூலம் பதிவு செய்திருக்கின்றார்களாம். என்ன விடயம் சார்ந்து என்று பார்க்கின்ற போது அவருடைய பட்டமளிப்பு பிரித்தானியாவில் இங்கிலாந்திலே நடைபெற்றது, வோல்வர்ஹாம்டன் பல்கலைக்கழகத்திலே நடைபெற்றது. அந்த பல்கலைக்கழகத்திற்கு ரணில் விக்ரமசிங்கவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதா என்ற அடிப்படையிலான, அதாவது ரணில் விக்ரமசிங்கவுக்கு உத்தியோகபூர்வமான அழைப்பு விடுக்கப்பட்டுத்தான் அவர் வந்தாரா, இது அரச முறை பயணம் தானா அல்லது இது ரணில் விக்ரமசிங்கனுடைய தனிப்பட்ட பயணம் தானா என்பது அறிவதற்காக ரணில் விக்ரமசிங்கனுடைய மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவிடம் விசாரணைகள் இடம்பெற்றிருக்கின்றது, வாக்குமூலங்களும் பதிவு செய்திருக்கின்றார்கள். இதை கேள்விப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சியினுடைய வஜிர அபயவர்த்தன மற்றும் அது சார்ந்தவர்கள் எல்லாம் இப்போது கொந்தளித்து எழுந்திருக்கின்றார்கள். ஒருவேளை ரணில் விக்ரமசிங்கே உடனடியாக மாரடைப்பிலே செத்து போனால் என்ன செய்வீர்கள் என்ற அடிப்படையிலே கேள்வி கேட்டிருக்கின்றார்கள்.
இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்றுதான் மருத்துவர் சொல்லி அனுப்பியிருந்தார். ரணில் விக்ரமசிங்கவை நீங்கள் விசாரிக்க கூடாது, அல்லது அவரிடம் விசாரணைகளோ அல்லது அச்சுறுத்துகின்ற வகையிலோ அல்லது அவரை கைது செய்கின்ற வகையிலோ நடந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி அனுப்பியிருந்தார்கள். இன்னொரு 20-25 வருடங்களுக்கு மேலே வாழ வேண்டிய மனிதரை இந்த அரசாங்கம் விசாரணைகளினூடாக கொண்டு போட போகின்றார்கள் என்ற அடிப்படையிலே இப்போது சொல்லியிருக்கின்றார் பஜிர அபேவர்த்தன. இருந்தாலும் விசாரணைகள் அவர் சார்ந்தும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மேலும் இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது, இந்த காங்கேசன்துறை சீமேந்து தொழிற்சாலை 30 வருடங்களுக்கு மேலாக யுத்தம் இடம்பெற்று 30 வருடங்களுக்கு மேலாக இந்த காங்கேசன்துறை சீமேந்து தொழிற்சாலை அப்படியே தான் இருக்கின்றதாம். இன்னும் அதனுடைய அபிவிருத்தி பணிகளோ அதற்குள்ளே யாரும் செல்ல முடியாத காரணம் உயர் பாதுகாப்பு வலயம், இராணுவம் இருந்த இடம், யாருமே உள்ளே நுழைய முடியாது இருந்தபோது இப்போது இந்த அரசாங்கம் அடுத்த கட்ட நகர்வு நோக்கி அதிலே நகர்த்தி இருக்கின்றார்கள். 400 ஏக்கர் வரையிலான நிலம் இருக்கின்றதாம். அதனை கைத்தொழில் மையமாக மாற்றுவதற்கு, அதாவது ஏற்கனவே அங்கே சீமேந்து தொழிற்சாலை இருந்தது, ஆனால் சீமேந்து தொழிற்சாலை சார்ந்து கொஞ்சம் விமர்சனம் வந்தது. அந்த இடத்தை சூழ உள்ள மக்களிடம் ஒரு சில கேள்விகளை கேட்கின்ற போது அவர்கள் சொன்னபடியும் சீமேந்து தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய அந்த தூசுகள் காற்றோடு கலப்பதனால் சுவாச பிரச்சனை ஏற்படுகின்றது. சுற்றுச்சூழலில் இருக்கின்றவர்களுக்கு சூழல் மாசடைகின்ற தன்மை காணப்படுகின்றது. அந்த தூசுகள் படிகின்ற தங்களுடைய வீடுகளிலே கூட அந்த தூசுகள் படிகின்ற நிலை காணப்படுகின்றது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்தார்கள். ஆனால் இப்போது இந்த அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள். சீமேந்து தொழிற்சாலையாக அதை இயங்காமல் கைத்தொழில் மையமாக நடத்துவதற்கான வேலைகளை இப்போது துரிதப்படுத்தி இருக்கின்றார்கள். கைத்தொழில் அமைச்சர் சுனில் கெந்தனத்தி அவர்கள் இதற்கு முன்னரே அதனை சென்று பார்வையிட்டிருந்தார் கடந்த மாதம். அதன் பின்னர் அந்த காலப்பகுதியில் கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரமும் சென்றிருந்தார். இப்போது இந்த நிதி திட்டமிடல் அமைச்சினுடைய பிரதி அமைச்சர் இன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர்களோடு அந்த இடத்திற்கு சென்றிருக்கின்றார். இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களோடு அந்த இடத்திற்கு சென்று பார்வையிட்டதோடு இதனை அபிவிருத்தி செய்து, அதாவது இதனை புனர் நிர்மாணம் செய்து கைத்தொழில் மையமாக மாற்றுவதற்கான வேலைப்பாடுகளை செய்வதாக குறிப்பிட்டிருக்கின்றாராம். உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். இதில் மிக முக்கியமான விடயத்தை சொல்லியாக வேண்டும். பலகாலமாக இழுத்தடிப்பில் இருந்து கொண்டிருந்த சர்வதேச விளையாட்டு மைதானம், இது இலங்கைக்குள்ளே அது இங்கே யாழ்ப்பாணத்தில் வருகின்ற போது ஒரு மிக பெரும் ஒரு அபிவிருத்தி அல்லது மிக பெரும் ஒரு வளர்ச்சி காணும். அதுவும் கிரிக்கெட் விளையாட்டுத்துறையானது மிக பெரும் வளர்ச்சி காணும் என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதான். இன்னும் சில அபிவிருத்தி திட்டங்களை கொண்டு வருகின்ற போது இந்த சூழலியலாளர்கள் எதிர்த்து கொண்டே இருக்கின்றார்கள். இப்போது இந்த விடயமும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதையும் எதிர்ப்பதற்கு ஒரு குழு வரும் என்பது அது மாற்று கருத்தில்லை. இன்னொரு ஓரிரு நாட்களுக்குள்ளே அவர்கள் வந்து விடுவார்கள், பொறுத்திருந்து பார்க்கலாம். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.